வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எஸ்டியில் வந்து டிசைன் ஆஃப் செயின் ட்ரைவ் வந்து எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டிசைன் ஆஃப் செயின் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் ஸ்டெப் பொசிஷன்ஸாக இருக்குது. ஸோ டிசைன் செயின் ட்ரைவ் டு ஆக்சுவேட் கம்ப்ரஸர் ஃப்ரம் 10 கிலோவாட் பவர் கொடுத்துட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக் மோட்டார் N1 கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் கம்ப்ரஸர் ஸ்பீட் வந்து N2 கொடுத்துட்டாங்க. மினிமம் சென்டர் டிஸ்டன்ஸ் சுட் பி 0.5 கொடுத்துட்டாங்க. ஸோ 500 mm 500 தானே? ஆமாம், 500 mm. மோட்டார் இஸ் மவுண்ட் ஆன் த ஆக்சிலரி பெட் கம்ப்ரஸர் இந்த சர்வீஸ் ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து கிவன் வந்து நான் அப்படியே எடுத்து நம்ம இதில் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ எதுலனா இந்த இடத்துல இருக்குது மோட்ரு கம்ப்ரஸரு. ஸோ அதில் வந்து பவரு N1 N2 8 ஹவர்ஸ் பெர் டே கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டெப்பில் நான் சொல்ல மாதிரி இது ஃப்ளாட் பெல்ட்டில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது மாதிரி I is equal to N2/N1 போட்டால் நமக்கு I கிடச்சிரும். அண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியல் என்ன பண்ணணும்னா ஆப்டிமம் சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ இதுவுமே ஒரு டிசைன் டேட்டா புக்கில் இருக்கும். இது வந்து செயின் ட்ரைவ் வந்து பார்த்தோம்னா பெல்ட் ட்ரைவுக்கு அப்படியே அடுத்த பக்கமே தான் இருக்கும். ஸோ அது எப்படி இந்த இடத்த வந்து இந்த இருக்கு பாருங்க, ஆப்டிமம் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து A is equal to 30 to 50 pitch அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். A is equal to 30 to 50 பிச்சுன்னு இருக்கா. ஸோ இது வந்து நம்ம என்ன சொன்னாங்கன்னா ஒரு மீன் நம்பராக வந்து 40 பிச்சு இல்லைனா வந்து ஒரு 35 அப்படின்னு அசைன் பண்ணிக்கோங்க மீன் நம்பராக. ஓகேவா? அசைன் பண்ணிட்டு பிச்சு ஏ வந்து மில்லிமீட்டர் தான் இருக்கணும். ஸோ மில்லிமீட்டரில் அசைன் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பிச்சு வந்து ஒரு ஆன்சர் வரும். ஸோ 12.5 வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ரோலான் கம்பெனி இருக்காங்கல்ல, ஸோ அந்த கம்பெனியோட செயினோட எல்லா விவரமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பிச்சோட வேல்யூ நமக்கு 12 விட எங்கே அதிகமாகுன்னு பார்க்கணும். 12.5 இருக்குது. ஸோ 12 பிச் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 12.7 இருக்குது. இப்போ 12.7 அதுக்கு அடுத்த வேல்யூ, ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 0.2 தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மேபி வந்து நம்மளோட நம்ம வந்து பார்த்தோம்னா பிரேக்கிங் செக் பண்ண மாட்டோம். சில ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேக்டர் ஆஃப் செப்டை செக் பண்ணுவோம் நம்ம அடுத்த பின் வரதில்ல. ஸோ அப்போ மேபி 0.2 இருக்கனால திரும்ப செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு அடுத்து உள்ள 15.875 சூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஸ்டாண்டர்டாக வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடியதும். ஸோ அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு 15.875 வந்து நான் வந்து பிச்சுன்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கிறேன் Pன்ட்டு. ஸோ அதான் ஸ்டாண்டர்டு பிச் வேல்யூ. பிச் இஸ் ஈக்குவல் 15.875 அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜெட்டு கண்டுபிடிக்கணும். ஜெட்டு எங்கே கண்டுபிடிக்கிறதுனா இதாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து Z1 இப்போ வந்து I எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு? 2.74 வந்துச்சு. 2.74 இந்த ஐங்கிற இடத்துல எங்கே லை ஆகுது? இது நடுவில் லை ஆகுதா? ஸோ இதுக்கு இருக்கலே கடைசி வழி அளவு 25. அப்போ நமக்கு என்ன தெரியும்? Z2 is equal to IZ1. I வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு 2.75. 25 தூக்கி போட்டேன்னா Z2 கிடச்சிரும். ஸோ Z2 கிடச்சிரும்னா வந்து இந்த இடத்துல எடுத்து போட்டுடலாமா நம்ம? அப்போ வந்து சரி எங்கடா காணோம்? இந்த இருக்கா. அதில் வந்து Z1 Z2 ஆக்சுவலி 86.5 கிடைக்கும். அதவும் அடுத்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நமக்கு தேவையான பிச்சு Z1 Z2 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஒவ்வொரு பிரேக்கிங் லோடு, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, பெயரிங் ஸ்ட்ரெஸ், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ பிரேக்கிங் லோடு கண்டுபிடிக்கணும். பிரேக்கிங் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எங்கே இருக்குன்னா இங்கே. ஸோ இது வந்து மோட்டாரோட பவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஹெச்பி வச்சு தானே பேசுவாங்க. ஸோ ஹெச்பி கொடுத்தா ஹெச்பி இந்த ஃபார்ம்லாம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு கொஷினில் கொடுக்குறது கிலோவாட் தான். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னங்கிறது பார்த்தோம்னா பவர் மறந்துடக்கூடாது. என்னங்கிறது வந்து பவர் இன் கிலோவாட். கியூங்கிறதான் பிரேக்கிங் லோட் கேஜிஎம். இல்லை சார் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இதில் என்ன யூனிட் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் வந்து பெட்டர் சேஃப்டி. அண்ட் ஆல்சோ வென் யூ கேன் கன்வெர்ட் தட் இன்ட்டு ஃபைனலாக நம்ம எழுதும்போது அப்போ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ விங்கிறது செயின் வெலாசிட்டி மீட்டர் per செகண்ட். என்னங்கிறது நோ யூனிட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தான். கே வந்து K1 K2 சர்வீஸ் ஃபேக்டர். அது எப்படி சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு என்ன தேவை, என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பிரேக்கிங் லோடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ கியூக்கு இதை எடுத்து ஃபார்முலா எழுது. N × 120 N KD / V. ஓகேவா? ஸோ அதில் வந்து N 102 N கேஸு எல்லாமே எடுத்து எழுதியாச்சா. என்ன சொன்னேன்? பவர் இன் கிலோவாட். கரெக்டா? பவர் இன் கிலோவாட். ஸோ பவர் இன் கிலோவாட் வந்து N வந்து 10. ஸோ 10ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 102 அப்படியே இருக்குது. இது என்னன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டாக அசியூம் தான் பண்ணுவோம். N is equal to 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் தான் பண்ணுவோம். ஸோ அதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 11. KS எப்படி சூஸ் பண்ணோம்னா KS வந்து KS is equal to K1 K2 K3 K4 K5 K6.
ஓகேவா? இதெல்லாம் டேட்டா புக்கில் இதே பேஜ் தான் இருக்கும், 7.76 இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷனில் பார்த்தோம்னா நம்ம சார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேரியபிள் லோட் ஆர் லோட் வித் மைல்டு ஷாக்ஸ் அப்படின்னு அசீவ் பண்ணியிருக்காரு. அதாவது K1ஓட வேல்யூ 1.25, மித்த எல்லாத்துக்குமே ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுனா என்ன, அட்ஜஸ்டபிள் சப்போர்ட்ஸ்னு எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து இது ஆக்சுவலி நம்ம அசியூம் பண்ண ஞாபகம் இருக்கா, இனிஷியலாக அந்த ஸ்டெப்பு இது 1. அப்புறம் இதுக்கும் 1 தான் எடுத்திருக்காங்க. ஸ்ப்ராக்கெட்ஸ் டு ஹாரிசான்டல் 16 எடுத்திருக்காங்க 1. இதுக்கும் வந்து 1 தான் எடுத்திருக்காங்க, ட்ராப் லூப்ரிகேஷன் சொல்லிட்டு. ட்ராப் லூப்ரிகேஷன்லாம் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படின்னா, நம்ம சைக்கிள் சேனிங்னா வந்து ஆயில் ஒன்று ட்ராப்பா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸோ 1. அதுக்கப்புறம் இதுக்கும் 1 தான் எடுத்திருக்காங்க, சிங்கிள் ஷிஃப்ட் ஆஃப் 8 ஹவர்ஸ் பெர் டே அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே 1 எடுத்திருக்காங்க. ஸோ அது கூட நம்ம வந்து இந்த இடத்த பார்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்த பற்றி தெரியும். ஸோ எல்லாமே 1.5 1.5 1 1 1 1 1 1. ஸோ கேஎஸோட வேல்யூ 1.5 எடுத்துருக்காங்க. ஸோ நானும் என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம Q கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ Q வந்து நான் கண்டுபிடிச்சது இங்கே இருக்கும். எங்கே கண்டுபிடிச்சிருக்கேன், நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டேன். இதில் வந்து கேஎஸ் கண்டுபிடிச்சாச்சு. V கண்டுபிடிக்க நம்ம இவெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், பை ஸ்மால் டி N1 by 60,000 போட்டுருப்போமா? கரெக்டா? ஆனால் இந்த இடத்துல செயின் ட்ரைவ் வர்ற இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எண்ணுங்கிறது அப்படியே இருக்கு. ஓகே, இந்த பைடிங்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா Z1P அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க எல்லாருக்கும் அடிச்சுக்க தேவை. ஸோ பைடிங்கிற இடத்துல என்னன்னா Z1P, அவ்வளோ, எதுவுமே மாற்றம் கிடையாது. இந்த பிங்கிறது என்ன, பிச்சு. இந்த Z1ங்கிற என்னென்னா நம்ம இங்கே போட்டோம்ல, இந்த Z1 இதுதான் Z1. ஓகே, ஸோ அதை தூக்கி அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ வியோட ஃபார்முலா என்ன, Z1P N1 by 60,000, அவ்வளோதான். ஸோ அதில் V கண்டுபிடிச்சிருங்க, V இங்கே போட்டுருங்க, முடிஞ்சு Q கிடைக்கும். Q வந்து KGF தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இது என்ன தான் வந்து மீட்டர் பெர் செகண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வந்து KGF தான் வரும். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து KGF தான் வருது. ஸோ KGF வச்சுட்டு எவ்வளோ வருது, 2208.66 இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம செலக்ட் பண்ண பிச் எவ்வளவு, 15.875. கரெக்டாக? 15.875ல் இங்கே எவ்வளோ இருக்குது, 2208. அதை விட அதிகமாக இருக்கிற பிரேக்கிங் லோடு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, KGF தான். இப்போ 15ல் வந்து 2208 2208.66 22 அப்போ அப்படி பார்க்க விட 2208க்கு மேலே வேணும். 2220, இது கரெக்டாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 650 போட்டுக்கலாம். ஆனால் வந்து என்னாச்சு, நம்மளோட 2208 கிட்டத்தட்ட 12 KGF தான் வந்து வித்தியாசம் இருக்குது. அப்படி சூஸ் பண்ணலாமா? ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் நம்ம வந்து மேபி வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இதை இந்த R50வே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து பியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இதாகிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட KGF கணக்கு வெறும் 12 KGF தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து 12 தானே இருக்குது. அதனால் நம்ம பெட்டர் என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு அடுத்த உள்ள செயினே நம்ம போட்டுக்கலாம். அப்படி தான் சாரும் அன்னைக்கு வந்து கிளாஸில் பண்ணியிருந்தாங்க. DR50 தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் DR50 ரோலான் செயின். ரோலாங்கிறது கம்பெனி நேம். ஓகேவா? கம்பெனி நேம். ஸோ இப்போ வந்து அதை வச்சு செலக்ட் பண்ணுறோம் செயின். செலக்ட் பண்ண செயினு நம்மளோட எல்லா கேட்டகரியிலையும் நம்ம அசீவ் பண்ண இது அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தாங்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்டியூஸ்டு நம்ம என்ன படிச்சிருக்கோம், DOMலேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க சார். இன்டியூஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிசைன் ஸ்ட்ரெஸ். எப்பயுமே வந்து டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம இப்போ வந்து டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸும் இதுலேருந்து கிடச்சிரும். இல்லைன்னு எல்லாம் கொடுத்துட்டாங்க, இதோட இது கொடுத்துட்டாங்க. அப்போ இன்டியூஸ் ஆகிறது வந்து இதோட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அஸ்யூம் பண்ணியிருந்தோம் 11. அப்போ இந்த செயினுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இந்த கண்டிஷனில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த 11 விட இது வந்து அதிகமாக இருக்கணும். ஆக்சுவலி வந்து ஆக்சுவலி இந்த கண்டிஷன் வந்து இந்த இடத்துல வராது. நான் இப்போ சீக்கிரமே சொல்லிட்டேன். இந்த கண்டிஷன் வந்து கீழே பியரிங் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அங்கே தான் அப்ளை ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நான் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிங்கிறது நமக்கு வந்து தேவைப்படுறது தான். ஏன்னா எவ்வளோக்களவுக்கு அதிகமாக இருக்கோ ஓவர் டிசைன் ஆகும். பட் எவ்வளோக்களவுக்கு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வந்து ரிலீஃபாக இருக்கும். கரெக்டாக? அதாவது ரொம்ப இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு அசியூம் பண்ண 11 விட அதிகமாக இருக்கணும்.
ஸோ அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் அதுக்கு அப்படியே அடுத்த பேஜ் தான் இருக்கும். இங்கே வந்து ஆமாம், இங்கே வந்து செக் ஃபார் ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 7.78 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு கியூ பை சமேஷன் பி. சமேஷன் பினா என்ன? பிடி, பிஓ, பி சம்திங் என்ன இருக்குது, பிடி நான் எழுதியிருப்பேன், பிடி, பிசி, பிஎஸ். ஸோ பிடி கண்டுபிடிக்கணும். பிடினா என்ன? டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். அது கேஜிஎஃப்ல இருக்குது. ஸோ பிடி 75 என் பை ஆக்சுவலி கிலோவாட் இதை யூஸ் பண்ணோம். 102 என் பை வி. என்னங்கிறது என்ன? பவர். பவர் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. விங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல Z1Pன்னு சொல்லிட்டு, அதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு பிடி கிடச்சிரும். அப்புறம் பிசி. பிசிக்கு என்ன? WV²/G. ஸோ டபிள்யூனா என்னன்னா வெயிட் பெர் மீட்டர் ஆஃப் செயின். அதுவுமே கேஜிஎஃப்ல தான் இருக்கும். அது எங்கே போய் நான் செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதே தான். நம்ம எங்கே செலக்ட் பண்ணோம்? நம்ம 15.875 செலக்ட் பண்ணோமா? இதான செலக்ட் பண்ணோம் நம்ம 1875 ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம அப்பலாம் தப்பு பண்ண மாட்டேன் நான். இப்போ வந்து வெயிட் பர் மீட்டர் வந்து எதாவது கொடுத்துருக்காங்க 1.78. அப்போ 1.78ங்கிற இடத்துக்கு போய் பாருங்கள். 1.78 போய் பார்த்தோம்னா வந்து அதான் இங்கே வந்து டபிள்யூ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து வியுமே வந்து இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 6.35 போட்டுட்டு ஜி வந்து நமக்கு தெரிஞ்சது ஆக்சிலரி கிராவிட்டி. ஸோ அதை போட்டோம்னா பிசி நமக்கு கிடச்சி, அது கேஜிஎஃப்ல தான் இருக்கும். அடுத்து பிஎஸ். பிஎஸோட ஃபார்முலா வந்து பிஎஸோட ஃபார்முலா வந்து கேடபிள்யூஏ. கேங்கிறது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாக். இது எப்படி அசியூம் பண்ணியிருப்பாங்கன்னா, பொசிஷன் ஆஃப் த செயின் டிரைவ் வந்து அப் டு 40 டிகிரி இருக்குது அப்படின்னு சார் அசியூம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் அப்படியே டிஃபால்ட்டாக அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து 4ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் டபிள்யூ வந்து என்ன? வெயிட் அது ஆல்ரெடி இங்கேயே போட்டிருப்போம். அப்போ இங்கேருந்து பார்த்து எழுதிக்கலாம். ஏங்கிறது என்ன? சென்டர் டிஸ்டன்ஸ். சென்டர் டிஸ்டன்ஸ் முக்கியமான மேட்ரு. இது வந்து மீட்டரில் இருக்கும். ஏன்னா அது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மீட்டர் கொடுத்துருக்காங்களா, மீட்டரில் தான் எழுதணும். ஸோ மீட்டரில் எழுதிட்டு 3 எழுதிட்டு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ இங்கே தான் முக்கியமான இது. இந்த கியூ இருக்குல்ல, இந்த கியூ வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த கியூ போடக்கூடாது. நம்ம இந்த DR50க்குன்னு சொல்லிட்டு ஒரு கியூ இருக்கும்ல, அதுவுமே காமிச்சிடறேன் நான் மேலே போயிட்டு. டைம் ஆகும். இந்த இருக்குல்ல, எவ்வளோ இருக்குது? 4440 கேஜிஎஃப்னு இருக்குல்ல. ஸோ 4440 கேஜிஎஃப். அதைத்தான் போடணும். அதான் இங்கே போட்டிருக்கேன் நான். அதான் போட்டிருக்கேன். இதுவும் கேஜிஎஃப், இதுவும் கேஜிஎஃப். கேன்சல் யூனிட்லெஸ் வேல்யூவா 25 வந்திருக்கு. அப்போ 11ஓட அதிகமாக தான் இருக்குது. ஓகே, இட் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியதான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து இதில் எவ்வளோ இன்டியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ சிக்மா ஈக்குவல் டு n 102 KS. இது ஆக்சுவலி காமிக்கிறேன். இங்கே வந்து அலோவபிள் பியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து n இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏவின்னு இருக்கா. ஆனால் நமக்கு என்ன தேவை? சிக்மா தான் தேவை. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 102 NKS டிவைட் பை ஏபின்னு போடுவோமா? இதில் என்ன பவர் கொஸ்டினில் கொடுத்து அப்படியே போட்டுருவேன். கேஎஸ் என்ன? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச கேஎஸ் தான். கேஎஸ் வந்து 1.25 கண்டுபிடிச்சிருப்போமா இந்த இதுக்கு. ஸோ அதை அப்படியே தூக்கி போட்டுரு. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் வினா என்ன? வெலாசிட்டி அங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சதான். இங்கே ஏனா என்னன்னா பியரிங் ஏரியா. இந்த பியரிங் ஏரியா வந்து ஏரியா தான் வந்து திரும்ப மேலே போனோமா, திரும்ப அந்த இடத்துல வந்து பியரிங் DR50ங்கிற பியரிங் ஏரியா வந்து 1.4ன்னு இருக்கும். ஸோ 1.4ங்கிறதுல 1.4 போட்டாச்சா. அப்போ எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எதில் கிடைக்கும்னா அதோட வேல்யூ வந்து எது? இப்போ நான் சிக்மா தான் கண்டுபிடிக்கிறேன். சிக்மானா என்ன? இதான அதோட வேல்யூ kgf/cm² இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து எதோட செக் பண்ணி பார்க்கணும்னா, இதான் வந்து அங்கே கொடுக்கப்பட்ட கண்டிஷன். இதோட செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் இது வந்து எதில் இருக்குன்னா வந்து ஆக்சுவலி இந்த புக்கில் வந்து எதில் இருக்குன்னா kgf/cm² இருக்கும். நானும் இது இப்போ தான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து நம்மளோட புக்கில் Nm/mm² இருக்கும். ஓகேவா? நம்மளோட டிசைன் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதில் வந்து Nm/mm² சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இனிஷியலாக வந்து பண்ண பப்ளிகேஷனில் இருந்திருக்குது. ஆக்சுவலி இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து நம்ம கொடுக்கப்பட்டதில் Nm/mm நல்லா பார்த்துக்கோங்க. Nm/mm ஆக்சுவலி இந்த இடத்துல தப்பு இருக்குது நம்ம டிசைன் புக்கில். அது என்னன்னு சொல்கிறேன். இங்கே வந்து நமக்கு இப்போ வந்து மறந்து வந்துடுறேன். இப்போ இது போடுறோம், சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், ஆன்சர் வந்து kgf/cm² வருது. ஓகே.
இப்போ ஆனால் இதோட செக் பண்ண போகிறோம். இதோட செக் பண்ணுறனால இது என்ன யூனிட்ல இருக்கும், நம்மளோட டிசைன் புக்கில் நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். அப்போ இந்த கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயரை நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரை மாற்றணும்ல, அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, டிவைட் பை 10 பண்ணால் அந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேவா, முடிஞ்சு. ஆனால் அப்போ இது எல்லாமே வந்து இனிஷியலாக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளோட டிசைன் புக்கில் ரீபப்ளிஷ் பண்ணும்போது இந்த இடத்த மட்டும் மாற்றிட்டு இந்த வேல்யூவை வந்து மல்டிப்ளை பை 10 பண்ணாமல் விட்டாங்க. அது வந்து தப்பு. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதோட எல்லா வேல்யூவையும் மல்டிப்ளை பை 10 பண்ணி தான் எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ இது என்ன 35, 31.5, 22.4, 21 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதுலேருந்து கண்டுபிடிச்சி 14.3 மெகா பாஸ்கல் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளோட கண்டிஷனுக்கு எவ்வளோ பார்க்கணும், பிச்சு வந்து 15.875. இங்கே தான் ஸ்பீட் ஆஃப் ஸ்மால் ஸ்ப்ராக்கெட். அப்போ என்ன n1 எவ்வளோங்கிறது பாரு, n1 எவ்வளவு 960. அப்போ 960ங்கிறது எங்கே லை ஆகுது, இங்கே லை ஆகுது. இப்போ அதுக்கு அடுத்து உள்ள ஸ்பீட் என்ன 1000. அப்போ இதான் நம்மளோட தேவைப்படுற, இதான் வந்து டிசைன் ஸ்ட்ரெஸ் மாதிரி. ஓகேவா, டிசைன் பியரிங் ஸ்ட்ரெஸ் மாதிரி. அப்போ இது வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா, நம்மளோட புக்கில் வந்து என்ன இருக்குன்னா நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ ஆனால் அதே இங்கே மாற்றினவங்க இங்கே மாற்றாம விட்டாங்களாமா. அதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா இந்த மல்டிப்ளை பை 10 பண்ணி 22.4 எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட டிசைன் ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிடுச்சு 22.4 வந்துருச்சு. இட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ இன்டியூஸ் ஆயிருக்குது 14.3 இருக்குது. அப்போ நமக்கு என்ன, நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதோட யூனிட் என்ன மெகா பாஸ்கல், விச் இஸ் நத்திங் பட் நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். கரெக்டா. ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ திரும்ப என்ன வாட்டி உங்களை புரிதலுக்காக சொல்லிடுறேன். ஸோ நம்ம சிக்மா இருக்குது, அது வந்து கேஜிஎஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும், டிவைட் பை 10 பண்ணால் மெகா பாஸ்கலில் கிடைக்கும். அப்புறம் மெகா பாஸ்கல் இந்த இடத்துல வந்து மெகா பாஸ்கல் வந்து நமக்கு இங்கே தான் மெகா பாஸ்கல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே மல்டிபிள் பை 10 பண்ணாமல் விட்டாங்க. நான் மல்டிபிள் பை 10 பண்ணி இதை செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கோர்வையாக படிச்சுட்டா முடிஞ்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிற Z1 Z2 எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிரேக்கிங் ரோல் கண்டுபிடிச்சி தான் ரோலாக செலக்ட் பண்ணோம். அடுத்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து நம்ம செக் பண்ணிட்டோம், சேஃபு. அப்புறம் இதுவும் சேஃபு, அவ்வளோதான் சேஃபு. அதுக்கப்புறம் வந்து லென்த் ஆஃப் செயின் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் செயினுக்கும் அப்படியே ஃபார்முலா இருக்குடா, அப்படியே எல்லாமே இருக்கும், பார்த்து அவன் போடுறது தான். ஸோ லென்த் ஆஃப் த செயினுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்கே தான் ஃபார்முலா இருக்கும். இங்கே வந்து லென்த் ஆஃப் த செயின் வந்து ஃபார்முலா வந்து எல். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எல்பி இன்ட்டு பிச்சு. ஸோ அந்த எல்பிங்கிறது பார்த்தோம்னா ஃபார்முலா வந்து இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த எல்பி, ஓகே, எல்பிங்கிறது இங்கே இருக்குது. பிச்சு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், என்னன்னா 15.875. 15.875 நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்பி கண்டுபிடிக்கணும். எல்பி கண்டுபிடிங்க ஃபார்முலா வந்து இங்கே கரெக்டாக தெரியல, இங்கே எழுதிருப்பேன். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி ப்ளஸ் Z1 ப்ளஸ் Z2 டிவைட் பை 2 ப்ளஸ் இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குதா. ஸோ ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அதுவுமே கீழே கொடுத்துருப்பாங்க, A0 டிவைட் பை பி. A0 என்னன்னா இனிஷியலாக அசியூம் பண்ண சென்டர் டிஸ்டன்ஸு, அது வந்து மில்லிமீட்டரில் இருக்கும். ஸோ கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை மில்லிமீட்டரில் தூக்கி போட்டுட்டு பிச்சை டிவைட் பண்ணால் நமக்கு ஏபி கிடச்சிரும். ஸோ ஏபி கிடச்ச பிறகு அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு Z1 வேல்யூவும் Z2 வேல்யூவும் நமக்கு வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ஏபி வேல்யூ போட்டால் நமக்கு வந்து எல் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த எல்லை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த எல்பி என்ன பண்ணணும்னா ஈவன் நம்பருக்கு வந்து இது பண்ணியிருக்கணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேவா, ஈவன் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த இடத்துல வந்து நான் இது ஆக்சுவலி நான் எழுதுனது எல்லாமே டக்குன்னு எழுதினேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணாமல் எழுதியிருப்பேன். இதை வந்து 1111னா 112 நான் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ 112ன்னு வந்து நம்ம மில்லிமீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஈவன் நம்பருக்கு வந்து இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த பிச் இருக்குல்ல 15.875ன்னு சொல்லிட்டு, ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து எல் கிடச்சிரும். ஓகேவா. ஆனால் இதை வந்து ஈவன் நம்பர் பண்ணணுமா, ஆக்சுவலி நம்ம ஈவன் நம்பர் இது பண்ணிட்டனாலே நமக்கு வந்து ஆன்சர் ஈவன் நம்பர் தான் வரணும். இதை நான் செக் பண்ணி பார்த்துட்றேன். 112 இன்ட்டு 15.875 பண்ணால் எனக்கு வந்து கரெக்டு, என்னோட ஆன்சர் வந்து 1778 வருது. அப்போ இது வந்து தப்பு. நான் வந்து ஈவன் நம்பருக்கு வந்து பண்ணாமல் விட்டுட்டேன். அதான் இது டக்குன்னு அவசரமாக எழுதுனது எல்லாமே. ஸோ அதனால் வந்து இது வந்து 1112 ஈவன் நம்பருக்கு வந்து நான் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எனக்கு 1778 மில்லிமீட்டர் வருது. ஓகேவா. ஸோ லென்த்தை வச்சு கண்டுபிடிச்சாச்சு.
அப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், அதே ஃபார்முலா ஏ இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஏ இங்கே ஆக்சுவலி இப்போ கரெக்டாக தெரியலையா, இங்கே எழுதிருப்பேன் நான். ஏ = இ + இ ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ எம் வேணும். எம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த இங்கே எழுதுறோம்ல z2 - z1 z2 z1 டிவைட் பை 2π த ஹோல் ஸ்கொயரு. அதான் வந்து நம்மளோட ஆக்சுவலி இந்த ஸ்கொயர் சேர்த்து எம்மா, ஓகே, அந்த ஸ்கொயர் சேர்த்து தான் எம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த மொத்த டேர்மை கேல்குலேட் பண்ணி இங்கே அப்படியே எழுதி வச்சுக்கோ. எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு அப்படியே பார்த்து எழுதிக்கலாம், டைம் சேவ் ஆகும், திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. இல்லைன்னா என்னன்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க z2க்கும் z1க்கு மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எம்மோட வேல்யூ அவங்களே கொடுத்துருப்பாங்க 162.1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அது ஒரு மெத்தடு, அப்படியே பண்ணிக்கலாம். அது வந்து எல்லாரும் போடுற மேத்தமெட்டிக்கல் ஸ்பீடை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் எம்மை கண்டுபிடிச்சிட்டோம். இ வந்து எல்பிங்கிறது கண்டுபிடிச்சிருப்போம்ல. ஸோ அதை தூக்கி இங்கே போட்டுருங்க. z1 z2 இருக்கும், இ இருக்குது, எம் இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணால் ஏ இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து பி இருக்குது. இந்த பியை மல்டிப்ளை பண்ணால் மாதிரிங்க. நான் வந்து பண்ணும்போது தப்பு பண்ணேன், அதனால் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எம் இ அதுக்கப்புறம் ஏ கண்டுபிடிச்சாச்சா. அப்போ ஏ தான் நம்மளோட சென்டர் டிஸ்டன்ஸ். அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. இது வந்து என்ன டிரைவர், செயின் டிரைவ். அது வந்து மாற்றும் போது நம்ம நல்லா பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து அப்படியே மேலே கிட்ட டப்பு டப்புனு ஆடிட்டே இருக்கும்ல. அப்போ வந்து அந்த சேகுன்னு சொல்லுவாங்க, அந்த எட்டா மேலே ஆடிட்டே இருக்கும். ஸோ அதையும் இந்த இடத்துல கவுண்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், டெல்டா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. டெல்டா வந்து ஃபார்முலா வந்து இதை வேறு பெரிய ஃபார்முலா தேவையில்லை. அதான் அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 0.5 எஃப். எஃப்னா என்ன, 0.02 இன்ட்டு ஏ. ஏனா வந்து ஏ வந்து மில்லிமீட்டரில் இருக்கும், ஓகேவா. ஸோ ஏ மில்லிமீட்டரில் வந்து இருக்குன்னா அது கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. எஃபோட வேல்யூ 0.02 தானே. அப்புறம் இது ஏ, இது வந்து மொத்தமாக எஃபோட வேல்யூ, இது வந்து ஏ போட்டோன்னா டெல்டா 5 கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த டெல்டாவை வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஏவோட சப்ராக்ட் பண்ணிட்டு வர்ற வேல்யூ தான் வந்து என்னோட ஏ 495 மில்லிமீட்டர், ஓகேவா. ஸோ 495 மில்லிமீட்டர் கண்டுபிடிச்ச பிறகு அதான் என்னுடைய ஃபைனலைஸ் சென்ட்ரல் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்மால் ஸ்ப்ராக்கெட்டு, டயாமீட்டர் ஆஃப் த வீல் ஸ்ப்ராக்கெட், அதாவது பிக்கர் லார்ஜ்னு இருக்கும் டேட்டா புக்கில். லார்ஜ் ஸ்ப்ராக்கெட்னு போட்டாலே சம் முடிஞ்சு. ஸோ இதுக்குமே ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் இருக்குது. இங்கே வந்து பிச்சு டயாமீட்டர் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, இங்கே வந்து டயாமீட்டர் ஸ்மால் ஸ்ப்ராக்கெட் வந்து d1 = p / sin 180/z1. z1 நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ணியிருப்போம். இது அந்த ஸ்பீட் ரேஷியோ யூஸ் பண்ணி அசியூம் பண்ணியிருப்போம்ல, அதை யூஸ் பண்ணி z1 போட்டு அதில் வந்து டயாமீட்டர் d1 கிடைக்கும். d1 கிடைக்கிறத இது பண்ணிக்கோங்க. இது இங்கே ஆக்சுவலி 126 பாயிண்ட் எனக்கு எதாவது கிடச்சிச்சு. நான் வந்து அப்ராக்சிமேட் பண்ணிட்டேன், அப்ராக்சிமேட் ரவுண்ட் ஆஃப் எதாவது பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து d1 கிடச்சிச்சு, அது மாதிரி d2, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சா. ஸோ இதே மாதிரி தான் வந்து எல்லாமே இதே மாதிரி தான் இன்னொரு சம்மும் இருக்குது. இன்னொரு சம்மும் இதே மாதிரி அதே மெத்தட் தான் இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் வந்துச்சு. அந்த சேஞ்சை மட்டும் சொல்லிடுறேன் நான். இப்போ இனிஷியலாக என்ன பண்ணணும்னா, நம்ம பிச்சு கண்டுபிடிக்கிறோம், செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் Z1 Z2 கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் லோடு, பிரேக்கிங் லோடு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு வந்து நம்ம ரோலர் செயினை வந்து செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிச்சி அது வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பியரிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணுறோம். சப்போஸ் இட் நாட் ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து உள்ள செயின் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி செக் பண்ணிவிட்டு இதையும் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் செக்கிங் எல்லாம் முடிஞ்சு. செக்கிங் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணால் சென்டர் டிஸ்டன்ஸ் லென்த் ஆஃப் செயின் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் செயின், அதுக்கப்புறம் வந்து லென்த் ஆஃப் செயின் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து d1 d2, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஸ்டெப்ஸு. இதை மட்டும் அப்படியே நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த செமஸ்டருக்கும் ஈஸியாக முடிச்சிடலாம். சிஏக்கும் செமஸ்டருக்கும் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ வந்து கடைசியில் வந்து எப்படி முடிக்கணும்னா, டைப் ஆஃப் செயின், என்ன செயின் செலக்ட் பண்ணியிருக்கோம், சென்டர் டிஸ்டன்ஸ், அப்புறம் Z1 Z2 L போட்டுட்டு L லென்த் ஆஃப் செயின் போட்டு d1 d2, அவ்வளோதான் முடிஞ்சு. அதே மாதிரி தான் இந்த ஒரு சமம் சார் கொடுத்துருப்பாங்க. என்ன சம்னா, இதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்னு சொல்லி சார் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இது வந்து எல்லாமே தான் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ஷாஃப்ட் டயாமீட்ரு இதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து டிசைன் பண்ண தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது எல்லாமே எடுத்து போட்டேன். எக்ஸ்ட்ரா மானிட்டரிங் ஷாப்னு இருக்கும். ஸோ அதே தான் நான் பண்ணியிருப்பேன் எல்லாமே. திரும்ப எப்படியே வச்சுக்கிறேன், இப்படி எல்லாம் பாஸ் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அதே ஸ்டெப்பு தான் பண்ணியிருப்பேன். நான் பண்ணி Z1 Z2 கண்டுபிடிச்சிருப்பேன், பிரேக்கிங் லோடு போட்டிருப்பேன், எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணியிருப்பேன். சப்ஸ்டிட் பண்ணி Q கண்டுபிடிச்சிருப்பேன், அதை வச்சு செலக்ட் பண்ணியிருப்பேன். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எல்லாமே எனக்கு வந்து ஓகே ஆயிரும். இது என்ன ட்விஸ்ட்னா,
பியரிங் சிஸ்டம் சூஸ் ஆகாது. இப்போ நான் இனிஷியலாக என்ன பண்ணியிருப்பேன்னா R50 செலக்ட் பண்ணியிருப்பேன். R50க்கு அப்புறம் உள்ள செயின் என்ன இருக்குது, இது R50 சிம்ப்ளெக்ஸா, இது டியூப்ளெக்ஸா, ஸோ டியூப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் செலக்ட் பண்ணதில் வந்து எனக்கு வந்து ஒரு அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பிரேக்கிங் லோட் இருக்கோ அதை அப்ளை பண்ணி போடுவேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த எப்போனா இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலையோ அதுக்கு அடுத்து உள்ள செயினை போட்டு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது ஒன்றே ஒன்று தான் மாறும். ஸோ இது உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே இந்த சம்மு பண்ணி போட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த செயினை கண்டுபிடிச்சது, சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா கண்டுபிடிச்சது இங்கே கொண்டு போய் மைனஸ் பண்ணி அதை போட்டுட்டு முடிச்சு D1 D2 பண்ணிட்டா நமக்கு வந்து சம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் த இது எல்லாமே எழுதி இந்த மாதிரி எழுதி சம் முடிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். இதான் வந்து செயின் ட்ரைவ். ஓகே, முடிஞ்சு.